மனிதனுக்கு மரணத்தை விட கொடிய பகைவனும் இல்லை. அந்த மரணத்துயரை மாற்றும் வைத்தியனை விட சிறந்த நண்பனும் இல்லை. இத்தகைய வைத்தியநாத பெருமான் எழுந்தருளி காலன் வருங்கால் காட்சி கொடுக்க காத்திருக்கும் திருத்தலமே தென் திருவாலவாய் ஆகும். தனக்கு நோய் நொடி வந்து உயிருக்கு பங்கம் வருமோ எனும் பயம் எல்லோர் உயிரையும் எடுக்கும். யமனுக்கே வந்து விடுகிறது. சிவபெருமானை வணங்க அவரும் காட்சி தருகிறார். அப்போது தென் திருவாலவாய் கோயிலுக்கு சென்று வழிபட்டு அந்த திருநீற்றை பூசு, இனி உனக்கு மரண பயமே கிடையாது என்கிறார். யமனும் வந்து வழிபட்டு தன் மரண பயம் நீங்க பெற்றான். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலம் இது. தெற்கு திசைக்கு தலைவனாகிய யமன் வழிபட்ட கோயில் இது. இக்கோயில் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் ஆகும். திருவிளையாடற் புராண கதைகளில் ஒன்றான மதுரைக்கு எல்லை காட்டிய படலம் நிகழ்பெற்ற கோயில் இது. அது என்ன தென் திருவாலவாய்? பண்டைய காலத்தில் திருவிளையாடல் புராணத்தில் மதுரைக்கு வழிகாட்டிய படலம் உண்டு. ஒரு காலத்தில் கடல் பொங்கி மதுரை மாநகரமே எல்லைகள் எல்லாம் தெரியாமல் குறுகி போய் மதுரை நகரின் எல்லை எதுவென்றே தெரியாமல் போனது. அப்படி கடல் பொங்கி குறுகிய மதுரையை முந்தைய அளவிற்கே மீண்டும் அமைக்க விரும்பிய சேகரபாண்டிய மன்னன் சிவபெருமானிடம் வேண்டுகிறான். அப்போது சிவபெருமான் ஆலவாய் என்றழைக்கப்படும் ஒரு பெரிய பாம்பை வீசி போடுகிறார். போட்டுவிட்டு அந்த பாம்பு மதுரையையே ஊரின் முழுக்க வட்டமடித்து காட்டுகிறது. அப்போது தென் திருவாலவாய் கோயில் இருக்கும் இடத்தில்தான் அந்த பாம்புடைய வாயும் வாலும் ஒன்று சேர்ந்தது. அதனால்தான் இந்த கோயிலும் தெற்கு திசையில் உள்ளது. அதனால் தென் திருவாலவாய் என்று பொருள்படுகிறது. ஆலவாய் என்ற பாம்பு தெற்கு திசை எல்லாம் சேர்ந்து தென் திரு ஆலவாய் என்ற பெயர் வந்தது. மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் சைவ சமயத்தை சேர்ந்தவன். ஆனால் திடீரென்று சமண சமயத்திற்கு மாறிவிடுகிறான். அவன் மனைவி மங்கையர்க்கரசி சைவ சமயத்தை சார்ந்தவள், மிகவும் தீவிர பற்றுள்ளவள். கணவனின் திடீர் மாற்றம் அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. அதனால் சிவபெருமானிடம் சென்று மனமுருக அழுது வேண்டுகிறாள். அப்போது சிவபெருமான் கூன் பாண்டியனுக்கு வெப்ப நோய் தருகிறார். உடம்பு பூராவும் உஷ்ணத்தால் பாதிக்கப்படும் மிகவும் கொடிய நோய் அது. கூன் பாண்டியனால் அந்த நோயை தாங்க முடியவில்லை. அப்போது சமணர்கள் எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்க்கின்றனர், நோய் குணமாகவில்லை. அப்போது மங்கையர்க்கரசியின் கனவில் சிவபெருமான் தோன்றி தென் திருவாலவாய் கோயிலுக்கு சென்று ஞான சம்பந்தரால் திருநீற்று பதிகம் பாடி அந்த சுவாமிக்கு அனைத்து அபிஷேக அர்ச்சனைகளும் செய்து அந்த திருநீற்றை எடுத்து உன் கணவனான பாண்டிய மன்னன் மீது பூசிவிட்டால் அந்த வெப்ப நோய் தீர்ந்துவிடும் என்று கூறுகிறார். உடனே அதுபடியே செய்ய அந்த வெப்ப நோய் தீர்ந்து விடுகிறது. கூன் பாண்டியன் சிவபெருமானின் இறையருளை முழுமையாக உணர்ந்து தன் அங்கமெல்லாம் ஒரு கணம் ஆடிப்போய் அவரின் கருணைக்கு தலை வணங்கி சமணத்திலிருந்து மீண்டும் சைவ சமயத்திற்கு வந்து சிவத்தொண்டு புரியலானார் என வரலாறு கூறுகிறது. இங்குள்ள தென் திருவாலவாய் சுவாமியை வணங்கினால் நோய் நொடிகள் நீங்க பெறுவதால் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். மருத்துவமனையின் சிகிச்சை விலகுகிறது. இறைவனை வணங்குவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். இத்தலத்து அம்பாளை வழிபட்டால் திருமண வரம், குழந்தை வரம் ஆகியன கிடைக்கின்றன. சுவாமிக்கு வஸ்திரம் வழங்கினால் பெரிய அளவில் புண்ணியம் கிட்டும். கல்வி வரம், எடுத்த காரியங்கள் நடைபெற இத்தலத்தில் வழிபடலாம். மூலவர் திருவாலவாயர், அம்மன் மீனாட்சி, தலவிருட்சம் அரசமரம், தீர்த்தம் சிவதீர்த்தம், புராண பெயர் ஆலவாய், ஊர் மதுரை. இக்கோயிலில் உள்ள அரச மரத்தை 108 முறை வலம் வந்து திருவாலவாய சுவாமியை நினைத்து உள்ளம் உருகி வேண்டி நின்றால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட குணமடைந்து உடல் நலம் பெறுகிற அதிசயம் இத்தலத்தில் நடக்கிறது. மேலும் நீண்ட ஆயுள் வேண்டுபவர்கள் இத்தலத்துக்கு வந்து இந்த அஸ்வத்த பிரதட்சணம் செய்து 108 முறை வலம் வந்து வணங்குகின்றனர். மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் பழைய சொக்கநாதரை வழிபட்டால் செல்வம் செழிக்கும். இன்மையில் நன்மை தருவாரை வணங்கினால் பதவி கிடைக்கும். தென் திருவாலவாய சுவாமியை வணங்கினால் மரண துன்பம் நீங்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. தவிர இந்த 4 கோயில்களுக்கும் நடுவில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் இந்நான்கும் கிடைக்கும்.
இங்குள்ள மூர்த்தி மதுரையில் உள்ள தலங்களில் அளவில் பெரியவர். திருநெல்வாயில் கோவில். மூலவர் உச்சிநாதர் என்ற மத்தியானேஸ்வரர். அம்மன் கனகாம்பிகை. தல விருட்சம் நெல்லி. தீர்த்தம் கிருபா சமுத்திரம். புராண பெயர் திருநெல்வாயில். ஊர் சிவபுரி. சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி தந்த தலங்களில் இதுவும் ஒன்று. சிவலிங்கத்தின் பின்புறம் சிவபார்வதி திருமண கோலத்தில் அருளுகின்றனர். சம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் தினமும் இத்தலம் வந்து தரிசனம் செய்துள்ளார். சிதம்பரம் நகருக்குட்பட்ட ஒரு பகுதியில் நெல் வயல்கள் அதிகம் இருந்தன. அப்பகுதி திருநெல்வாயில் என அழைக்கப்பட்டது. தற்போது சிவபுரி எனப்படுகிறது. இங்குதான் கோயில் அமைந்துள்ளது. சக்தியிடம் ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தருக்கு இறைவன் உணவளித்த தலம் இது. திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியரின் மகனாக அவதரித்தார். தனது 3ஆம் வயதில் தந்தையுடன் சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு வந்தார். தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் நீராடச் சென்றார். அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா என அழுதார். இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு கூறினார். அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மெய்ஞானம் கலந்த பாலை புகட்டினாள் அம்பிகை. பசி தீர்ந்த சம்பந்தர் வாயில் பால் வழிய அமர்ந்து விட்டார். குளித்துவிட்டு வந்த தந்தை, பால் கொடுத்தது யார்? யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அபச்சாரம் செய்து விட்டாயே எனச் சொல்லி குச்சியால் சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார். சிவபார்வதி தரிசனம் தந்த திசையை நோக்கி கையை நீட்டிய சம்பந்தர் தோடுடைய செவியன் என்று பதிகம் பாடினார். தன் குழந்தைக்கு அம்பாளே பாலூட்டியது அறிந்து பரவசப்பட்டார் சிவபாதர். சம்பந்தருக்கு 12 வயதில் திருமணம் நிச்சயமானது. மணமகள் உறவினர் மற்றும் சிவனடியார்கள் 63 பேருடன் சிதம்பரத்திலிருந்து ஆச்சாள்புரம் சிவன் கோயிலுக்கு அவர் சென்றார். செல்லும் வழியில் மதிய நேரம் உச்சி பொழுதாகிவிட்டதால் பசியின் காரணமாக இவர்கள் அனைவரும் சிவபுரி திருத்தலத்தில் தங்கினர். சம்பந்தரும் அவருடன் வந்தவர்களும் பசியுடன் இருப்பதை அறிந்த இத்தல இறைவன் கோயில் பணியாளர் வடிவில் வந்து அனைவருக்கும் அறுசுவை விருந்தளித்தார். இதனால் இத்தல இறைவன் உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்மன் கனகாம்பிகை. இப்பகுதி மக்கள் இக்கோயிலை கனகாம்பாள் கோயில் என்று அழைக்கின்றனர். இக்கோயிலில் குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டினால் காலம் முழுமைக்கும் அந்த குழந்தையின் வாழ்வில் உணவு பிரச்சனை வராது என்ற நம்பிக்கை இருக்கிறது. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல். அறிவிலாதவர் ஈனர் பேச்சிரண்டு பகரு நாவினலோபர் தீகுணங்கள் அதிக பாதக மாதர் மேற்கலன்கள் பூனையா ஆத அசடர் பூமிசை வீணராய் பிறந்து திரியுமானுட பேதை மார்க்கிறங்கி அழியுமாலின நீதி நூற்பயன்கள் தேரியா ஆத நெறியிலாதவர் சூதினார் கவர்ந்து பொருள் செய் பூரியர் மோகமாய் பிரபஞ்ச நிலையில் வீழ்த்தரு மூடர் பார் சிறந்த தமிழ் கூறி நினைவு பாழ்பட வாடி நோக்கிழந்து வறுமையாகிய தீயின் மேற்கிடந்து நெளியு நீள் புழுவாயி நேர்க்கிறங்கி அருள்வா ஏ முருகா நரியவார் குழல்வான நாட்டரம்பை மகளிர் காதலர் தோள்கள் வேட்டினங்கி நகை கொடேழிசை பாடி மேற்பொலிந்து களி கூற நடுவிலாதகு ரோதமாய் தடிந்த தகுவர் மாத மணாளர் தோற்பிருந்து நசை பொறாதழு தாகமாய் தழுங்கி இடர் கூற மறியுமாழ்கட லூடு போய் கறந்து கவடு கோடியின் மேலுமாய் பறந்து
வளரு மாவிரு கூறதாய் தடிந்த வடிவேலா மருவு காணமோ கீழ்கள் கூட்டெழுந்து மதியுலாவிய மாடமேற்படிந்த வயல்கள் மேவு நெல்வாயில் வீற்றிருந்த பெருமாளே முருகா நினைவு பாழ்பட வாடி நோக்கிழந்து வறுமையாகிய தீயின் மேற்கிடந்து நெளியு நீள் புழுவாயின் மேற்கிறங்கி அருள்வாயே முருகா.